9வது அத்தியாயத்தினுடைய தலைப்பான ராஜவித்யா ராஜகுஹ்யம் என்ற தலைப்பில் நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் என்னை பற்றிய அல்லது தன்னை பற்றிய அறிவை நான் உனக்கு கூறப்போகின்றேன். பகவான் நான் எப்படிப்பட்டவன் என்று நான் உனக்கு கூறப்போகின்றேன் என்று கூறி, இதை நீ அறிந்தால் நீ மோட்சத்தை அடைவாய், இதை நீ அறியாவிட்டால் என் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பவர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்கிறார்கள், சம்சாரத்தில் உளறுகிறார்கள் என்று கூறிய பகவான் தன்னுடைய உபதேசத்தை 4வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்தார். என்ன ஆரம்பித்தார்? என்னுடைய யோக மகேஸ்வரமான நீ மகேஸ்வரத்தை நீ பார். நான் இந்த உலகத்திற்கு காரணமாக இருக்கின்றேன். இந்த உலகம் அனைத்திற்கும் காரணம் நான். மயா ததமிதம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூர்த்தினா அப்படின்னார். அவ்யக்தம்னா அந்த இடத்துல வியக்தம் அவ்யக்தம் பேர். அப்போ பகவான் 2 சுரூபங்களை உடையவர். ஒன்று வியக்தம், இனி ஒன்று அவ்யக்தம். ஒன்று மாயை அல்லது பிரம்மன். வியக்தம்னா மாயை, அவ்யக்தம்னா பிரம்மன். அதே மாதிரி நாமும் 2 சுரூபங்களை உடையவர்கள். என்ன? உடல் மனதுடன் கூடியவர்கள். உடல் மனதிற்கு அப்பாற்பட்ட ஆத்மஸ்வரூபத்துடனும் கூடியவர்கள்னு பேர். அப்போ ஈஸ்வரன் ஈக்குவல் டு மாயா ப்ளஸ் பிரம்மதத்துவம் ஈக்குவல் டு ஈஸ்வரன். ஜீவன் ஈக்குவல் டு உடல் மனம் ப்ளஸ் ஆத்ம தத்துவம் ஜீவாத்மா, பரமாத்மா ஜீவாத்மாம்பா. ஆக பகவான் என்ன சொல்கிறாரு? நான் உலகத்தை படைத்திருக்கின்றேன், ஆனால் அதில் சார்ந்து நான் இல்லை, என்னை சார்ந்துதான் இந்த உலகம் இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். அடுத்த கருத்து இதவே நாம் எடுத்துக்கொண்டால் எப்படி எடுக்கணும்? என் உடல் மனம் நான் அல்ல, உடல் மனம் என்னை சார்ந்து என்னுடைய சன்னிதானத்தில் இயங்குகின்றன. நான் உடலுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டு ஆத்மஸ்வரூபமாக நான் இருக்கின்றேன். இது என்னுடைய கருத்து. இது மகா வாக்கியம், தத்துவமசின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த இடத்துல பகவானுடைய படைப்பை சொல்கிறார். நானே இந்த பஞ்சபூதங்களையும் படைத்தேன், இந்த பஞ்சபூதங்களுக்கு நானே காரணமாக இருக்கின்றேன் என்று கூறிய பகவான் ஒரு உதாரணமாக கூறினார். எப்படி ஆகாசத்தில் வாயு சஞ்சரிப்பது போல, சம்பந்தப்படாமல் இருப்பது போல நான் ஆகாசமாக இருக்கின்றேன் என்று கூறிய பகவான், இப்படிப்பட்டவன், இதை புரிந்தவன் மகாத்மா அப்படிங்கிறார். இதை என்னையும் புரிந்து தன்னையும் புரிந்தவன் மகாத்மா. தன்னையும் புரியணும், என்னையும் புரியணும் சொல்கிறார் இந்த இடத்துல. ஈஸ்வரன் எப்படி புரியணும்? மாயையுடன் கூடிய ஈஸ்வரன். மாயை நித்தியமானது, அனித்தியமானது. பிரம்மம் மாயை அனித்தியமானது, பிரம்மம் நித்தியமானது. அதுபோல் உடல் மனம் அனித்தியமானது, உடலுக்குள் உரைகின்ற ஆத்மா நித்தியமானது என்று புரிந்தவன் உதாசீனவது அதாசீனம் அசக்தம் தேசு கர்மசு அப்படிங்கிறார். இதை புரிந்தவன் ஞானி. அந்த செயல்களில் இவர்கள் எந்த செயல்களிலும் எப்படி பகவான் சிருஷ்டியில் பாதிப்பதில்லையோ அது மாதிரி இவன் தன்னுடைய செயல்களினால் இவன் பாதிப்பதில்லை என்று கூறி மீண்டும் பகவான் கூறுகின்றார், இதை முடியாதவர்கள் அவஜானந்திமா மூடாக சொல்கிறார். இதை புரியாதவர்கள் மூடர்கள், என்னை அவமானப்படுத்துகிறார்கள். என்னை பிரம்மஸ்வரூபமான என்னை அறிவற்றவர்கள், பக்குவப்படாதவர்கள் அவமதிக்கிறார்கள் சொல்கிறார். அவமரியாதை செய்கிறார்கள் சொல்கிறார். அதாவது கடவுள்தான் எங்கேயும் எதிலும் கடவுள்தான் இருக்கின்றார், மற்ற எந்ததிலும் கடவுள் இல்லை என்று இருக்கிறார் என்று கூறிய பகவான் அடுத்த கருத்துக்கு வரார்.
இப்படி என் மீது என்னை புரியாதவர்கள், என் மீது பக்தி செலுத்தாதவர்கள் செயலற்ற மோகாசாக மோக கர்மனாகிறார். பயனற்ற ஆசையை கொண்டு ஆசையை உடையவர்கள், பயனற்ற கர்மங்களை உடையவர்கள், பயனற்ற ஞானத்தை உடையவர்கள், பயனற்ற ஞானத்தை உடையவர்கள், பயனுள்ள ஞானத்தை உடையவர்கள் இல்லை. அறிவோ மாறா, நமஸ்காரம். நல்லது நல்லது. பண்ணுப்பா, நல்லது நல்லது நல்லது. 2 நாள் கழிச்சா, 2 நாள் கழிச்சு என்ன சொன்னீங்க? ஓ ஓ ஆ ஆ ஆ ஆ ஆ சரி 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 ஓகே. பின்னாடி போகலாங்கிறீங்க, சரஸ்வதி புஷ்கர் பின்னாடி போகலாங்கிறீங்க. இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு பின்னாடி போய்க்கிறலாங்கிறீங்க. சரி சரி ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பார்த்து பின்னாடி ஒரு வாரம் கழித்து போய்க்கிடலாம். சரி ஓகே ஓகே சரி. அப்புறம் பின்னாடி 2-3 மாதம் கழிச்சு கூட போய்க்கிறலாங்கிறீங்க. சரி ரைட் ரைட். 2 மாதம் கூட போய்க்கிறது. ஆமாம் ஓகே, கரெக்ட் மேலே. இப்போ கேன்சல் பண்ண ஆரம்பிச்சாச்சு, கேன்சல் பண்ணியாச்சு. ஆமாம் ரைட் தான், நான் பார்த்துக்கலாம் மேலே, அது பிரச்சனை இல்லை. நல்லது. ஓம் அறிவோம். மற்ற விஷயங்களில் பகவான் அடுத்து என்ன கூறுகின்றார்? பலவிதமான கருத்துக்களை கூறியவர்கள் மகாத்மாக்கள் என்னை உள்ளபடி அறிந்து, என் உண்மையை அறிந்து அவர்கள் நமஸ்கரிக்கிறார்கள். எந்த உண்மையை? பூதாதிம் அவ்யயம் சொல்கிறார் 13ஆவது ஸ்லோகத்தில். இந்த பஞ்சபூதங்களுக்கு காரணமாகவும் பகவான் இருக்கின்றார். அதே போல் அவ்யயம், அவ்யயம்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? மாறாத அழியாத சொரூபமாகவும் என்னை புரிந்து கொண்டு என்னை ஆராதரிக்கிறார்கள் சொல்கிறார். சுருக்கமாக சொன்னால், பகவான் சகுண பிரம்மமாகவும் இருக்கின்றார், பகவான் நிருகுண பிரம்மமாகவும் இருக்கின்றார். அதே சொல்லுவாங்கள்ல, உருவம் அருவம் அப்படிம்பாங்க. பகவான் உருவமாகவும் இருக்கின்றார், அருவமாகவும் இருக்கின்றார் சொல்கிறாங்க. அதை இப்படி உணர்ந்தவன் மகாத்மானகம். பொதுவாக லிங்கத்துக்கே, லிங்கம் எப்படின்னா உருவத்தோடு கூடியதா இல்லை அருவத்தோடு கூடியதான்னு சொல்ல முடியாது. சிவலிங்கத்தை, சிவலிங்கம் என்ன உருவம்னா உருவாருவம் கூடியது அப்படின்னு பேர். உருவம் இல்லாததும் அருவத்தோடு கூடியதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால், லிங்கத்தை உருவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது உருவமாக இருக்கின்றது, கண்ணுக்கு தெரியுது. சரி, லிங்கம் உருவ வழிபாடு, உருவத்தோடு கூடியன்னு சொல்ல முடியாது. காரணம், அதுக்கு கண் மூக்கு இதெல்லாம் லிங்கத்து கிடையாது. நாமளாக சில இடங்களில் அலங்காரம் பண்ணிக்கலாமே ஒழிய லிங்கத்தை உருவம்னு சொல்ல முடியாது, அருவம்னு சொல்ல முடியாது. அதே இதில் தத்துவம். பகவான் யார்? உருவமாகவும் இருக்கின்றார், அருவமாகவும் இருக்கின்றார். ச குணத்துடன் கூடியிருக்கின்றார், நிர்குணத்துடனும் கூடியிருக்கின்றார் பேர். ச குணம்னா குணத்துடன், ஒரு உருவம், ஒரு வடிவம், ஒரு பாவனைக்காக நாம் அவரை உருவத்தோடு வழிபடுவது, ஒரு பாவனைக்காக வழிபடுதல். அருவம்ங்கிறது என்ன? அந்த பாவனை எல்லாம் நானே, பாவனைக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவன் அந்த பிரம்மன் என்று உணர்வது. அப்படி உணர்வார்கள். அப்படி உணர்ந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? பகவான் அருமையான வார்த்தை சொல்கிறார், உறுதியான விரதத்தை உடையவர்களாக இந்த இதயத்துக்குள் இருக்கின்ற என் ஆத்ம தத்துவத்தை உணர்ந்து என்ன செய்கிறார்கள்? சததம் கீர்த்தயந்தோமாம், எப்பொழுதுமே என்னை பற்றியே இப்படிப்பட்டவர்களாக இருந்து கொண்டு சததம் கீர்த்தயந்தக சொல்கிறார். சததம் எப்பொழுதுமே என்னை பற்றியே சிந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த இடத்துல பகவான் 3 வார்த்தை 3 விதமாக பகவான் கூறுறார்.
இடைவிடாமல் எப்பொழுதுமே என்னை பற்றியே கீர்த்தயந்தகன் அந்த இடத்துல பாடுகிறார்கள், புகழ்கிறார்கள்னு சொல்கிறார். இந்த விளக்காசிரியர் சொல்கிறாரு, ஈஸ்வரனுடைய தத்துவத்தை உணர்ந்தவர்கள், அதாவது உலகில் உள்ள அனைத்தும் ஈஸ்வரனுடைய சக்தி, இவ்விதமாக உணர்ந்தவர்கள் என்னை பற்றின சிரவண அவஸ்தா, பகவானுடைய தன்மையை கேட்பதிலும் அதில் ஓதுவதிலுமே அவர்கள் இருப்பார்கள் சொல்கிறார். பகவானுடைய பெருமையை பற்றி பேசுபவர்கள், இப்போ ராமாயணம், மகாபாரதம், சிவபுராணம் இதெல்லாம் எதை பற்றி இருக்குது? பாடுபவர்கள், எப்பொழுதும் பகவானுடைய கீர்த்தனைகள், பாட்டு, பஜனை இதெல்லாம் பொறுத்தும். அதுதான் சததம். எப்படிப்பட்ட எண்ணெய்? பகவான் சொல்கிறாரு, நமஸ்யந்தச்ச மாம் பக்தியா, ஈஸ்வரனாகிய என்னை பக்தியாங்கிறாரு, பக்தியினுடைய உணர்வுனால் என்னையே சரணடைந்தவர்களாக, என்னை பக்தியுடன் சரணடைந்தவர்கள் சொல்கிறார். ஆக பக்தி ரொம்ப முக்கியம். உபாசதே என்றும் உபாசிக்கிறார்கள். எப்படி உபாசிக்கிறார்கள்? நித்திய யுக்தக என்றும் எப்போதும் பொருந்திய மனதுடன் உடையவர்களாக இருந்து கொண்டு, அதாவது சஞ்சலப்படாத மனதை உடையவர்களாக, அவர்களுடைய மனதை அமைதியாக வைத்து கொண்டு சஞ்சலப்படாமல், வைராக்கியமான மனதை வைராக்கியத்துடன் என்னை உபாசிக்கிறார்கள். மனதை அங்கெங்கும் செலுத்தாமல் என்னையே நினைத்து உபாசிக்கிறார்கள். சிலர் சகுணப்பிரமமாக வழிகிறார்கள். அதை பகவான் சொல்றார், பிரதக்வேன அப்படிங்கிறார். சகுனமாக என்னை உருவத்துடன் கூடியவனாக, தன்னில் ஒருவனாக என்னை வழிபடுகிறார்கள்னு சொல்கிறார். அதே சமயத்தில் பகவான் இந்த இடத்துல சொல்கிறாரு, ஏகத்வேன ஒன்றாக, அத்வைத சுரூபமாக என்னை வழிபடுகிறார்கள். ஒன்றாகவும் பலவாறாகவும் விஸ்வதோமுக பல முகங்களை உடையவர்களாகவும் என்னை வழிபடுகிறார்கள். இது ஞான யக்ஞேன, ஞான யக்ஞத்தினால், ஞான வழிபாட்டினால் என்னை வழிபடுகிறார் என்று கூறிய பகவான் அடுத்த கருத்துக்கு வராரு. நானே, அதனால் எப்படி வழிபட்டாலும் நானே அனைத்து சுரூபமாக நானே இருக்கின்றேன் சொல்கிறார். எல்லாருடைய அனைத்து சுரூபமாகவும் நானே இருக்கின்றேன் சொல்கிறார். காப்பி எடுத்துப்போங்கம்மா. காப்பி எடுத்துப்போங்க. உள்ளே இருக்கும் பாருங்கள். அந்த மேலே சாக்கு இருக்க எடுத்து கொடுங்க. மேலே சாக்கு 2 சாக்கு போட்டிருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் எடுத்து கொடுத்துருங்க. அதனால் நானே மந்திர ஸ்வரூபமாக நானே இருக்கிறேன். பகவான் போனோட பார்த்தோம். வேதங்களில் ஓதுகின்ற மந்திரமாகவும் வணங்குபவனாகவும் ஹோமத்திரேவங்களாகவும் ஆகூதியாகவும் நெய்யாகவும் எல்லாமாகவும் நானே இருக்கின்றேன் பகவான் சொல்கிறார். மந்திர அகமேவ ஆஜ்யம் அகமேவ அக்னியும் நானேங்கிறார். ஹோமத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டு, ஹோமத்தில் போடுறதும் நானே, ஹோமத்தில் மந்திரமும் நானே, அதில் போடுகின்ற நெய்யும் நானே. அது மட்டுமல்ல, இந்த இடத்துல நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பலனை அடைவதும் நானே, அவர் அடையக்கூடிய பலனும் நானே, அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வமும் நானே அப்படிங்கிறார். பகவான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, எந்த தெய்வத்தை நீ வணங்கினாலும் அது என்னை வழங்குவதற்கு சமம், என்னிடமிருந்து தான் வருகின்றன அப்படின்னு சொல்ல போகிறார். எல்லா தேவதைகளின் சுரூபமாக நான் இருந்து கொண்டு எல்லாமாக நானே இருக்கின்றேன் என்று கூறிய பகவான் அடுத்து நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம்.
மாதா பிதா தாத்தா கர்மபல தாத்தா அனைத்தையும் அறிபவனாக ஓங்கார சுரூபமாக 3 வேதங்களாகவும் நானே இருக்கின்றேன் சொல்றார். அதே எல்லாம் பார்ப்பதெல்லாம் இறைவனே, கேட்பதெல்லாம் இறைவனே, சிந்திப்பெல்லாம் இறைவனே. அதுதான் இறைவன். புரிவதற்காக 1-2 உதாரணங்களை எடுத்து இந்த இடத்துல பகவான் கூறுகின்றார். பிதாகமஸ்ய ஜகதக மாதா தாத்தா பிதாமகக வேத்யம் பவித்ரம் ஓங்காரக ரிக்ஷாம யஜுகு ஏவச்ச அப்படிங்கிறார். 3 வேதங்களாகவும் நானே இருக்கின்றேன். இந்த உலகத்திற்கு நானே அப்பா, நானே அம்மா, நானே கர்மபலனை கொடுப்பவனாக நான் இருக்கின்றேன். யார் யார் என்னை வழிபடுகிறார், என்ன செய்தார்களோ அதற்கு தகுந்த பலனை நான் கொடுப்பவராக இருக்கிறேன். எல்லாமே வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிறது பூரா இறைவனுடைய அருள்தான். அதே நம்ம சொல்லும்ல, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க, இதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பகவான் எல்லாமா இருக்கும் பொழுது நம்ம செய்வது அனைத்தும் பகவான் தான், எல்லாமே பகவானுடைய சொரூபம்தான். அப்போ நம்ம மனதில் சில வெறுப்பு கோபதாபங்கள் சில கஷ்டங்கள் எல்லாம் வருதுன்னு சொன்னால் அதே ஈகோ. உடலை நான் என்று நினைத்து வருதல், உள்ளத்தில் நாம் என்ற உணர்வு இல்லாது இருத்தல் அப்படிங்கிறார். உள்ளத்தில் நாம் என்ற உணர்வு இல்லாமல் நம்ம இருக்கோம். நம்மை பிரித்து பார்த்து இருக்கின்றோம். எல்லாமே பகவானாக நாம் நினைப்பதில்லை. அப்போ எல்லாமே பகவானாக நினச்சா இன்பமும் பகவான், துன்பமும் பகவான் தானே. எல்லாமே பகவான் சொன்னால் பார்க்கறது மட்டுமல்ல, எல்லா அனுபவங்களும் பகவான் தான், எல்லா எண்ணமும் பகவான் தான், மனமும் பகவான் தான், உடலும் பகவான் தான் கொடுத்தது. உடனை முன்னம் இழுக்கண்டிருந்தேன் உடம்புக்குள் உருபொருள் கண்டேன் அப்படிங்கிறார் திருமூலர். உடம்புக்குள்ள ஒரு உருபொருள் கண்டேன், ஒரு பொருள் இருப்பதாக நான் உணர்ந்தேன்னு சொல்கிறார் திருமூலர் சொல்கிறார். அது மாதிரி எல்லா மனதிலே மனமே